வணக்கம் மக்களே! எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்க இப்பதாங்க சாப்பிட்டு வந்தோம். சென்னையில கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குங்க. கிளைமேட்ட பத்தி நம்ம நண்பன் சொல்லுவாப்புல. ஆ, சொல்லு நண்பா. நம்ம பேச்சாளரே அவ்வளவு பேச்சு எடுத்துக்கிறாங்க. டெல்லா மகளே சென்னை கிளைமேட்டை பத்தி உங்களுக்கே தெரியும். நியூஸ் சேனல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு ம், ஒரு வருஷமும் இதே நிலைமையா தான் இருக்கு. ம், பகல்ல மழை பெய்யலாம், நைட்ல மழை பெய்யலாம். ராப்பகலா இங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சென்னையில மனுஷ மக்கள்லாம் எப்படி வாழ்றதுன்னு தெரியல. ம், நம்ம ஊர்ல மழை பெஞ்சா அது வேற. மழை ம், பெஞ்சா அடுத்த செகண்டே தண்ணி எங்க போகும்னே தெரியாது. கரெக்டா குளத்துக்கு எல்லாத்துக்கும் போயிரும். ம். இங்க வந்து அது எங்க போறதுன்னே தெரியாம கிடக்குது. விட்டா நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துரும், ரூமுக்கே வந்துரும் போல. அதான். நாங்க வெளியில பார்த்தோம்னா ரோடு இருக்கும். அது மழை வந்துருச்சுன்னா அந்த ரோடு வந்து ஆறா மாறிடும். அந்த அளவுக்கு இருக்கும். இதுல எங்களுக்கு வேலைக்கு போக எப்படி மனசு வரும்? சும்மாவே நமக்கு வேலைக்கு போக தராது, அது வேற விஷயம். இதுல இந்த மாதிரி மழை பெய்ஞ்சுச்சுன்னா என்னடா சாக்கு சொல்லி லீவு போடலாங்கிற மாதிரி தோணும். அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல இருக்கும்போது மழையில நனைவாங்க. அப்பல்லாம் முடியாம வராது. இங்க மழையிலே நனைய மட்டும் முடியாம வந்துருதுங்க. நம்ம ஊர்லாம் ஆடு மாடு மேய்க்கலாம். பாருங்கண்ணே. ஆடு மாடு மேய்க்கலாம் குடை கூட இல்லாம மழையில நனைஞ்சுக்கிட்டே மேய்ப்போம். ம். அதே மாட்டோட பால்ல டீயை போட்டு கொடுத்தோம்னா சரியா போயிடும். ஆமா. ஆனா இங்க அப்படி இல்ல. ஒரு சொட்டு தண்ணி உள்ளாத அளவுக்கு உடம்ப பாத்துக்கிறோம். அப்படி இருந்தும் சளி எங்கேயோ தேடிக்கிட்டு வந்து வார கணக்குல நம்மள்ட்ட உட்காந்துக்குது. சளிதாங்க அநியாயம் வருதுங்க. போகவும் மாட்டேங்குது. ம். சரி மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணலாம்னா, அந்த மாத்திரைனால இன்னொரு வியாதி ஏதாவது வந்து அதான், அதான். சுத்தமா படுக்க போட்டுருது நம்மள. ம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நண்பன் அப்படிதான் செத்து பொழச்சு வந்திருக்காப்புல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ம். அதான் டாக்டர் இது டாக்டர்கிட்ட கேட்காம லோக்கல் மெடிக்கல் எல்லாம் நீங்களா நான் டாக்டர் நினைச்சிட்டு போயிட்டு மெடிசன்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ம். முடிஞ்ச அளவுக்கு அம்மா கையால கசாயம் இந்த மாதிரி வச்சு குடிச்சு உடம்ப பாத்துக்கோங்க. ம். ஆ, ஆ. அப்புறம் வந்து துணி துவைக்க முடியல மக்களே. ம். பெரிய பெரிய வசதியானவங்கலாம் ரூம் வாஷிங் மிஷின் வச்சு துணி அதிலேயே துவைச்சுக்கிட்டு ட்ரையர்ல போட்டு முடிச்சு விட்றாங்க. ஆமா. நம்மளுக்கு அப்படி இல்ல. நம்மளே வாரத்துல ஒரு நாள் தான் துணி துவைக்கிறது, அது வேற விஷயம். இந்த மழையில வந்து அந்த வாரத்துல ஒரு நாளும் துணி துவைக்கணுமான்னு யோசனையா இருக்கு. இந்த இப்ப கூட பக்கெட்ல ஊறிக்கிட்டு இருக்கு. ம். துவைக்காம துவைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு நாங்க இங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பின்னாடி பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. ம். நம்ம வந்து மத்த நாள்லலாம் ஒரு நாளைக்கு 2 டைம் குளிப்போம். ம். அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு டைமாவது குளிச்சிருவோம். இந்த மழையில வந்து குளிக்கிறதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ம். குளிக்காம இருக்கையிலேயே வந்து சளி பிடிச்சிட்டு போக மாட்டேங்குது. இப்ப பேசுற நானே குளிச்சு வாரம் கணக்காச்சுன்னு நினைக்கிறேன். நண்பா நம்ம சீக்கிரட்ட வெளியில சொல்லாத நண்பா. அப்படி இருக்கையிலே சளி பிடிச்சிட்டு போக மாட்டேங்குது. ம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 10:30 ஆகுது மகளே. இந்த 10:30லே இந்த சொட்டர் போட்டுட்டு நிக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு குளிருதுன்னு பாருங்க. அதையும் மீறி பின்னாடி ஏன்டா ஃபேன் ஓடுதுன்னு நீங்க கேட்பீங்க செருப்பால அடிச்ச மாரி. கொசு கடிக்குதுங்க. ஆமா. பகல்ல ஈத்தல்ல நைட்ல கொசு தொல்லை. அதான். நான் நிக்கிறேன் இங்க சென்னையில நடு ரோட்ல. இந்த அளவுக்கு சேஃப்டியா இருங்க மகளே. ஆமாங்க. வேலையெல்லாம் அடுத்த விஷயம். அந்த மழையிலயே நனைஞ்சு வேலைக்கு போய் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், எம்ப்ளாயி ஆஃப் த இயர் வாங்குறேன்ட்டு ம். உங்க உடம்பு விட்டுறாதீங்க. ம். அது நம்மளோட ஹெல்த்துங்காட்டிலும் காசு பணம்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ம். இத சொல்ற நாங்களே இந்த மத்தியானம் டியூட்டி கிளம்பிருவோம். ஆனா அந்த மழையில நனையாம கொஞ்சம் சேஃப்டியா போயிட்டு வாங்க. ம். அதையும் மீறி இல்ல ப்ரோ போகவே முடியலன்னா லீவ போட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா வேலைய விட்டு தூக்குவாங்க. ம். இருக்கவனுக்கு ஒரு வேலை இல்லாதவனுக்கு பல வேலைன்னு தொழில் தெரிஞ்சா எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது. ஆமா. பல இடத்துக்கு வேலைக்கு போய்க்கலாம். ம். இல்ல ப்ரோ நான் இங்க நல்லா ஜால்ரா போட்டு பழகிட்டேன். இரு கமெண்ட்ல அப்படின்னா அது உங்க விருப்பம். நாளைக்கு செத்தீங்கன்னா ஒரு மாலையை கொண்டாந்து போட்டு விட்டு அடுத்து இன்னொரு ஆளை தூக்கி உங்க இடத்துல போட்டு இந்த மேட்டரை முடிச்சிடுவாங்க. ஆமா. அதனால உங்க ஹெல்த்தங்காட்டிலையும் காசு பணம் வேலையெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ம். ஆனா நம்ம சொல்ற மேனேஜரே சாதாரண தும்மல் இருந்தா கூட ஒரு வாரம் லீவ் போட்டுறாரு. அதான், அதான். அதனால நம்ம உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும். ம். நீ தான் 4 வார்த்தை பேச. சரிங்க. நண்பன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாம் பார்த்து சேஃபா இருங்க. மழை காலம். ரொம்ப பத்திரமா பின்னாடி இருங்க. மழையை காட்டு எப்படி பெய்யுதுன்னு. அவ்வளவா தெரியலங்க. அப்படியே பேஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கு. நண்பா வா நண்பா. என்ன நண்பா? அவன் நண்பன் பாத்தீங்கன்னா படுத்துட்டாங்க அடுத்த செகண்ட். சரிங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். டாடா பை பைங்க.